சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கு அதிபதி தேவதை சுக்கிர பகவான், மகாலட்சுமி. ரிஷபராசிக்காரங்க மாதிரி அழகு, அறிவு, அன்பு, பண்பு மற்ற எந்த ராசியும் இருக்கிறது கொஞ்சம் கடினம்தான். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஃபேன் காற்று கீழே, ஏசி காற்று கீழே உட்கார்ந்த இடத்துலேருந்தே வியாபாரம் பண்ணணும், வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள், ஆதங்கங்கள் நிறையாவே உங்கள் ராசியில் இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயசு ரொம்ப கடினமாக உங்களுக்கு போகும். ஆனால் லைஃப்பை ருசித்து வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளில் எந்த இது இல்லாமல் ட்ரீமாக வாழுங்குவீங்க. தன்னுடைய தாய் தகப்பனை நல்லபடியாக வச்சுக்கணும், தன்னுடைய தாய் தகப்பனுடைய வேலைப்பாடுகள் நல்லபடியாக அமையணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள்லாம் அதிகமாகவே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு காலமாடு, நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லாமே வந்துடணும். சாப்பாடு, அந்த சாப்பாடு வந்தாலும் 4 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடக்கூடிய தன்மையுடைய பெண் ராசி. அப்போ அந்த 20 வயசு தொடர வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும். 12க்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு பொருளாதாரம் இருக்காது உங்கள் தாய் தகப்பனுக்கு. அப்படியாம்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் ஜாதகம் இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுடைய டீனேஜ், இப்படி டீனேஜில் தெளிவான ஒன்று ஒரு 20-21 வயசுக்குள்ள ரிஷபராசியில் உள்ள பெண்கள் காதல் திருமணம் கேட்டு பண்ணிங்கன்னா அது ஃப்ளாப் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு நாகதோஷம் ஒரு கட்ட கால வயசில் வரதான் செய்யும். அது எந்த வயசுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 வயசுக்கு மேலே, 15, 10, 25, 25, 8 ஒரு கணக்குக்கு 33 வயசு வரைக்கும் தீராத தோஷங்களில் சிக்கி சின்ன பின்னமாகக்கூடிய தருணம் உங்கள் ராசியில் இருக்குது. நீங்கள் தான் உங்கள் முன்னோரை நினைக்கணும், உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நினைக்கணும். முன்னோரையும் குலதெய்வத்தையும் நினைக்கலன்னா உங்கள் இல்லறம் பற்றற்று போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குருதசை வரும். அதாவது ஒரு 35 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே குருதசை வரும். அந்த குருதசையும் வாழ்க்கையில் பிரதிபலிப்பான தெளிவான அமைப்பில் உங்கள் ஜாதகம் செம்மையாக போய்கிட்டு இருக்கோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 35லேருந்து ஒரு 45-47 வயசுக்குள்ள உங்களுக்கு குருதசை நடக்கும்போது, ஆணுக்கு குருதசை நடந்தா, ரிஷபராசியில் உள்ள ஆணுக்கு குருதசை நடந்தா உங்கள் மனைவிக்கு கண்டம். அந்த மனைவி உங்களை சந்தேகமும் படலாம், இல்லை மனைவிக்கு அற்ப ஆயுசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா 35, 45, 47 வயசுல பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குருதசை நடக்கும். அந்த குருதசையில் உங்களுடைய கணவருக்கு ஆகாது, இல்லைன்னா நீங்கள் பிரிஞ்சிருக்கணும். ராமர் வனவாசம் 16 வருஷம் போனார், அந்த மாதிரி பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சும்மா ஒரு 3 நாள் அப்படி எப்படின்னு எங்கேயாவது இந்த சந்திராஷ்டிரமம் மாதிரி வெளியே எங்கேயாவது போயிட்டு வரணும், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற மாதிரி. அப்பத்தான் உங்கள் வாழ்க்கை உச்சநிலை. மனிதனுடைய பிறப்பு எப்படியோ இறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மேன்மை தரக்கூடிய தன்மையாக நம்ம ஏற்படுத்திக்கணும். சர்ஜரி பண்ணி, போஸ்ட்மார்டம் பண்ணி அப்படிலாம் இறப்பு வரக்கூடாது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தெளிவான எண்ணங்கள் உங்கள் ஜாதகத்தில் இனிமே தான் இருக்கும். ஏதாவது ஒரு சித்தரை பிடிங்க, ஏதாவது ஒரு மகானை பிடிங்க. வாழ்க்கையை ருசித்து வாழணும். நோய் நொம்பலம் இல்லாமல், கடனாளியாக இல்லாமல், கஷ்டங்கள் படாமல் இருக்கிற சம்பளத்தோட தெளிவான அமைப்பில் வாழ்ந்து வந்தீங்கன்னா நஷ்டமாக மாட்டீங்க. இல்லைன்னா பல லட்சம், பல கோடி நஷ்டம் வரக்கூடிய தருணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா இப்போ தான் உங்கள் ராசியில் இந்த குரு பகவான் பயிற்சியாகி 2ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் இருந்திருந்தாலும் தெளிவான அமைப்பில் இருந்தீங்கன்னா லாப சனி உங்கள் ஜாதகத்தில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ. அதனால் ரிஷபராசிக்காரங்க படிப்பில், வேலையில், தனக்கு நடக்கக்கூடிய சுபகாரியத்தை தெளிவான அமைப்பில் ரிஷபராசிக்காரங்களை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் கேட்குறது
கோயிலை வச்சு தான் முடிக்கணும். அப்பதான் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லக்கூடிய தருணம் உங்க ராசியில இருக்கும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட கால வயசுக்கு மேல தான் யோகமே சொல்லலாம். ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த ஒரு அற்புதமான சக்தி வருது 45 வயசுக்கு மேல. இந்த பிறப்பின் ரகசியம், இந்த பிறப்பின் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை வரக்கூடிய வயசு 45 வயசுக்கு மேல தான். ரிஷபராசிக்காரர்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே 55 வயது வரைக்குமே பல துன்பங்கள், கஷ்டங்களை, நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. இருந்திருந்தாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மோகங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மோகங்கள், தாவங்களை அதிகப்படுத்தாமல் ஆன்மீக ஈடுபாட்டில் அற்புதமாக கொண்டுக்கிட்டு போனோன்னா உங்கள் வாழ்க்கை யோகம் அடையும். ரிஷபராசிக்காரங்கள் நல்ல துணிமணி உடுத்துவாங்க, பெர்ஃப்யூம் அடிப்பாங்க, லீனாக தலைமுடி வச்சுக்குவாங்க, முகம் மலர்ச்சி உடையக்கூடிய தன்மை உடையவங்க ரிஷபராசிக்காரர்கள். இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பலன் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துக்கு தான் போயிருக்கு, பயப்பட வேண்டாம். ரிஷபராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான், அதி தேவதை மகாலட்சுமி. இந்த 2 தெய்வத்தையும் பிடிச்சிக்கிட்டாலும் சரி, திருச்சி ஸ்ரீரங்கநாதருக்கு போனாலும் சரி, கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கை யோகந்தான். டைம் கிடச்சா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட போகலாம். இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டா நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டலும் கேஸும் அலையணுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆன்மீக ஈடுபாட்டில் தெளிவாக பிடிச்சிக்கிட்டு வந்தாலே இந்த வருஷம் உங்களுக்கு மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த மாதம் இனிமே என்ன நடக்க போகுது, என்ன பலன்கள் அடைய போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் பலவீனங்கள் அடைய போகிறீங்க, பலவீனம் அடையாமல் பலன் பெறுவதற்கும் தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான தெளிவான ஒரு சின்ன வழிமுறை மட்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஜாதக நோட்டில் ஒரு பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு 3-4 லைனு. ஜனனி ஜென்ம சௌக்கியானும் வர்த்தினி குல சம்பதாம் பதவி பூர்ண லிஞ்ஞானாம் ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு எழுதி தான் உங்கள் ஜாதகத்தையே கட்டத்தையும் போடுவாங்க, உங்களுடைய தலையெழுத்தையும் எழுதக்கூடிய தன்மை உண்டு. அந்த இதுக்கு என்ன மீனிங்னா, முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனையில் இப்பிறவியில் அனுபவிக்க நீ பிறந்திருக்க, இதுதான் அர்த்தம். இதிலே உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. தன்னுடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச சாப பாவ பலனை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம் கேட்குறது தான் அர்த்தம். அதனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா இருக்காருன்னா அவருக்கு உண்டான வழிமுறைகள், அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அந்த பணிவிடைகளை செய்யணும். ஒருவேளை உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான திதிகளும் அவருக்கு உண்டான சாந்திகளையும் முறையாக கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும். அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தை நம்ம தெளிவான அமைப்பில் இருந்தாவே குலதெய்வமும் நம்மளுக்கு சாதகமாயிரும், நம்ம முன்னோர் சாதகமும் வரும். அதுதான் முன்னோர் சொத்துகள். தாத்தா சொத்து பேரனுக்கு பேத்திக்கு தான். அந்த மாதிரியான தன்மை வரனால முன்னோரை நினச்சி நம்ம தெளிவான அமைப்பில் இருக்கணும். இயற்கையே அன்னை, இயற்கையை வணங்கணும். கடல், காடு, மலை, நிலம் இவங்களெலாம் நம்ம வணங்கணும். ஜீவ ராசி கொடிகளை வணங்கணும். மூலிகை செடிகளெல்லாம் நினைக்கணும். இப்படி இதுங்களோட தெளிவாக ஒன்றுடந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோன்னா நம்ம ஆயுசு பொதுவாகவே ஜாதக ரீதியாக 120 வயசு. ஆனால் இன்னைக்கு 75 வயசு 3 மாதம் 13 நாள் நீ உயிரோடு இருந்துட்டாலே சொர்க்கந்தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அப்படி இல்லையே. ஏன்னா வெறி, பணம், ஆசை
இதெல்லாம் வெறிக்காக, பணத்தோடைய தேவைகள் அதிகமாக இருக்காக இன்றைக்கி நம்ம காசை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் தெளிவான அமைப்பில் இயற்கையை வணங்கணும். எவ்ரி மார்னிங் 6 to 7 உதிக்கிற சூரிய உதயத்தை நம்ம தலைமையில் உடம்பு மேலே வாங்கிட்டோன்னா நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழணும். சிவாய நம.